ரெக்கார்டு ரெக்கார்ட் ஆகுதுப்பா, கத்தி பேசாது. மயில் பின்னாடி மயில் இருக்கு, அம்மா ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லு. பாருங்க, என்ன அழகாக பக்கத்தில் ஆள் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். அவனுக்கு அவ்வளோ பசி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். போன இதில் வீடியோ கூட ஒன்று எடுத்தேன், தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தான். இது நம்மளோட தோட்டம். இல்லை வாழையெல்லாம் சருகாகுது, தண்ணி விட்றோம், ஆனால் காற்றுக்கு தாங்க மாட்டேங்குது. இவர் என்னென்னா அழகாக வந்து நேற்று 4-5 பேர் வந்திருந்தாங்க. இன்றைக்கி ஒரு மட்டும் தனியாக வந்து பசிக்கு பாப்பா அரிசி போட்டுருக்கு, ரொம்ப வாட்டு சாப்பிட்டுட்ருக்கான் பாருங்க. எல்லாம் காற்றுல குண்டாலாம் ஆளுக்கு ஒரு பக்கம் உருண்டு கிடக்குறாங்க. இந்த தாரில் குருவி கூடு கட்டி இருக்குது, எத்தனை போட்டிருக்க தாரில் மறைஞ்சிருக்கு பாருங்க தார். ரொம்ப பசியோடு இருந்திருப்பான் போல இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூவாக தொடர்ச்சியாக குத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். பாவமாக இருக்குது. ஆள் வந்தால் போயிடுவான்னு பார்த்தேன். நீ வந்து பக்கத்துலேயே நின்னாலும் நான் மட்டும் வைப்பேன் அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்கான். ஃப்ரெண்டெல்லாம் எங்கன்னு தெரில, இவனுக்கு மட்டும் வந்துட்டான். ஆமான்னு கேள்வி கூட சொல்லுது பாருங்க. ஓகே, உங்களுக்கு பீகாக் பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. என் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டோம். இனிமேலும் பக்கத்துக்கு தான் வரும், அரிசிக்கு தான் இருக்குது நிறைய. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.